வேதாளம் சொல்லிய புதிர்கதைகள் தொடர்கிறது. அவன் தன் காதலியை நெருங்கிச் செல்லும்போது அவளும் அவனை பார்த்துவிட்டாள். காதலின் உணர்ச்சி வேகத்தால் அவள் வெட்கம் எல்லாவற்றையும் துறந்தாள். ஆசையுடன் ஓடிவந்து அவன் கழுத்தில் கையை போட்டு கட்டி கொண்டாள். ஆனந்தத்தின் மேலிட்டால் அவள் மூச்சு உடனே நின்றுவிட்டது. காற்றில் உடைந்த கொடி போல அவள் தேகம் உயிரற்றதாய் சாய்ந்தது. பேரிடி போல நேர்ந்த இந்த விபரீதத்தை கண்ட கமலாகரன், ஐயோ, என்ன இது? அங்கலாய்த்து மயங்கி பூமியிலே விழுந்தான். சிறிது நேரத்தில் அவன் மூர்ச்சையை தெளிந்து எழுந்து தன் காதலியை கையால் எடுத்து தழுவி ஓவென புலம்பினான். துயரம் அவனை பெரிதும் ஆழ்த்தியது. அதன் பாரத்தை தாங்க முடியாமல் அவன் இதயம் வெடித்தது. அவன் உயிரும் போய்விட்டது. காதலர் இருவருக்கும் நேரிட்ட கதியை கண்ட மாலதியை அவ்வுடல்கள் மீதும் விழுந்து புரண்டு அழுதாள். மறுநாள் நடந்ததை அறிந்த இருவருடைய உற்றார் உறவினரும் அங்கு வந்து கூடினார்கள். அவர்களுக்கு அவமானம், ஆச்சரியம், துக்கம், பிரமிப்பு எல்லாம் ஒருங்கே உண்டாயின. இந்த சங்கடத்திலே என்ன செய்வது என்பதை அறியாமலே அவர்கள் தலைகவிழ்ந்து நின்றார்கள். கெட்ட ஸ்திரீ புருஷர்களால் அவர்களுக்கு தௌர்பாகியமும் அவர்களுடைய குடும்பத்துக்கு க்ஷீணமுமே உண்டாகுமன்றோ? இந்த சமயம் அனங்கமஞ்சரியின் கணவனான மணிவர்மன் மனைவியை பார்ப்பதற்காக அதிக ஆவலுடன் மாமனாரின் ஊருக்கு வந்து சேர்ந்தான். மாமனார் வீடு சேர்ந்து நடந்ததை அறிந்ததும் தோட்டத்துக்கு ஓடோடி வந்தான். கண்களில் நீர் நிறைந்து அவன் பார்வையை மறைத்தது. அங்கே வேறொருவன் பக்கத்தில் தன் மனைவி பிணமாக கிடப்பதை கண்டான். மோகத்தின் வசப்பட்டிருந்த அவன் ஜீவனும் துக்கத்தால் தகிக்கப்பட்டு உணர்ச்சி வேகம் தாங்காமல் உடலை விட்டு உடனே பிரிந்தது. கணவனும் ஆண்டு விட்டான் மனைவியின் மீதுள்ள மோகத்தாலே. அவ்விடம் கூடியிருந்தவர்கள் உடனே அழுது புலம்பி பெருங்கூச்சல் எழுப்பினர். நடந்த விஷயத்தை கேள்வியுற்று நகரமாந்தர்களும் ஆச்சரியம் அடைந்து அங்கே திரண்டு வந்தார்கள். தேவி, உன்னை இந்த தோட்டத்திலே பிரதிஷ்டை செய்திருக்கும் வியாபாரியான அர்த்ததத்தன் சதா உன்னையே வழிபட்டு வருபவன். ஆகவே அவன் மீது இறங்கியவனை இத்துக்கத்திலிருந்து மீட்க வேண்டும் என்று மாலதிகை சண்டிகையிடம் முறையிட்டாள். பக்தருக்கு அனுகிரகிக்கும் சிவப்பிரியை உடனே இம்மூவரையும் மனோவிகாரம் எதுவுமில்லாமல் பிழைத்து எழுமாறு அனுகிரகித்தாள். அவள் அருளால் எல்லோரும் தூக்கத்திலிருந்து விழிப்பது போல உயிர் பெற்று எழுந்து விட்டார்கள். இந்த அதிசயத்தை கண்டு எல்லோரும் சந்தோஷப்பட்டார்கள். கமலாகரன் அவமானத்தால் தலைக்கிறக்கம் கொண்டு வீடு திரும்பினான். பிழைத்து எழுந்து வெட்கத்தால் உடல் குன்றிப்போன அனங்கமஞ்சரியை அவன் கணவனுடன் அர்த்ததத்தன் வீட்டுக்கு சந்தோஷத்துடன் அழைத்து சென்றான். நள்ளிரவிலே இவ்விதம் கதை கூறி முடித்த வேதாளம் மறுபடியும் விக்ரமாதித்த மகாராஜனை நோக்கி ஒரு கேள்வி கேட்டது. அரசே, மோகத்தால் கண்ணிழந்த இம்மூவருள் யார் அதிகமான விரகதாபம் கொண்டவர் என்பதை சொல்லும். காதலன், காதலி, கணவன் இம்மூவரில் யார் உயிர் நீத்தது அபூர்வம். தெரிந்து கொண்டே சொல்லாவிட்டால் நான் முன்னே கொடுத்த சாபம் நிறைவேறும் என்றது வேதாளம். அதற்கு விக்ரமாதித்த மகாராஜன் கூறினார், இம்மூவருள் மணிவர்மனே அதிகமாக விரகதாபம் கொண்டவன். மற்ற இருவரும் பரஸ்பரம் மோகித்து காலத்தால் வளர்ந்த ஆசை வயப்பட்டு அதன் விளைவாக உயிர் துறந்தார்கள். ஆனால் மணிவர்ணனோ தன் மனைவி வேறொருவன் மீது கொண்ட காதலால் உயிர் துறந்தாள் என்பதை கடைக்கண்ணால் கண்டும் அருவறுப்பு கொள்வதற்கு பதிலாக மகத்தான காதலால் வருத்தத்தில் தன் உயிரை இழந்தான். இன்னொரு மனைவியை அடைய வசதி இருந்தும் குலம் வளர புத்திரன் இல்லாதிருந்தும் மனதில்லா மனைவிக்காக உயிர் நீத்த கணவனின் செயலே அபூர்வமாகது. ஆன் ஹும் என்றான். இந்த பதிலை கேட்டதும் மறுபடியும் வேதாளம் முருங்க மரத்தில் ஏறிவிட்டது. விக்ரமாதித்தன் மறுபடியும் முருங்க மரத்தை அடைந்து அதன் உச்சியிலிருந்து வேதாளத்தை பிடித்து தோள் மீது சுமந்து வரும்போது அரசனை நோக்கி, அரசே, நீ நல்லவனாகவும் வீரனாகவும் இருக்கிறாய். ஆகவே நான் கூறப்போகும் இணையற்ற கதையை கேள் என்றது. இந்த பூலகத்தில் பாடலிபுத்திரம் என்னும் நகரத்தின் அதிபதியாக தரணி வராகன் என்ற அரசன் ஒருவன் இருந்தான். அவன் நாட்டிலே பிராமணர்கள் நிறைய இருந்தார்கள். பிரம்மஸ்தலம் என்ற பிரதேசத்தை அவர்களுக்கு தானம் அளித்திருந்தான். அதிலே அவர்களுக்கு விஷ்ணு சுவாமி என்று ஒருவன் இருந்தான். அங்கே அவனுக்கு ஏற்ற மனைவியும் வாய்த்திருந்தால். காலக்கிரமத்தில் 4 பிள்ளைகள் பிறந்தார்கள். அவர்கள் வேதம் ஓதி இளமை பருவத்தை தாண்டிய போது விஷ்ணுசுவாமி பரகதி அடைந்து விட்டார். அவன் மனைவியும் அவனை தொடர்ந்தாள். காப்பாற்றுகிறவர் யாரும் இல்லாமல் 4 குமாரர்களும் நிரம்பவும் கஷ்டப்பட்டார்கள். அவர்களுடைய சொத்துக்களை எல்லாம் உறவினர்கள் பறித்து கொண்டார்கள். ஆகவே அவர்கள் ஒன்று கூடி, நமக்கு இங்கே ஜீவாதாரம் ஒன்றுமில்லை, ஆகவே நாம் இவ்விடத்தை விட்டு எங்கே ஸ்தலம்
உள்ள தாயை பெற்ற பாட்டன் வீட்டுக்கு போய்விட்டால் என்ன என்று யோசித்தார்கள். அவ்விதமே முடிவு செய்து அவர்கள் கிளம்பி வழிநெடுக பிச்சை எடுத்து சாப்பிட்டு பல நாட்கள் வழி நடந்து தாயை பெற்ற பாட்டன் வீட்டை அடைந்தார்கள். அவர்களுடைய பாட்டனார் இறந்து போய்விட்டார். ஆயினும் மாமன்மார்கள் அவர்களுக்கு தங்க இடம் கொடுத்து ஆகாரம் அளித்தார்கள். அவர்கள் அங்கேயே வேதம் மோதிக்கொண்டு வாழ்ந்து வந்தார்கள். சிறிது காலம் பொறுத்து அவர்களுடைய ஏழ்மையை கண்ட மாமன்மார்கள் அவர்களை வெறுக்க தலைப்பட்டனர். சோறு துணி கொடுக்கவும் அஸ்ரத்தை கொண்டனர். உறவினர்கள் தங்களை கேவலமாக நடத்துவதைக் கண்டு மனம் புண்ணாயிற்று. சதா இதை பற்றி வருந்தி வெளியில் சொல்லாமல் காலம் கழித்து வந்தார்கள். கடைசியில் ஒரு நாள் மூத்தவன் மற்றவர்களை பார்த்து பின்வருமாறு கூறினான். தம்பிகளே, நாம் என்ன செய்ய முடியும்? எல்லாம் விதி ஆட்டி வைக்கிறது. உலகத்திலே எந்த மனிதனும் ஒரு காரியத்தை ஓரிடத்தில் அவனாக செய்துவிட முடியாது. உதாரணமாக, இன்றைக்கு நான் துக்கத்தால் உள்ளம் உடைந்து கால் போன போக்கில் திரிந்து கொண்டிருந்தேன். அப்போது மயானத்தை அடைந்தேன். அங்கு உயிர் அற்று போட்டபடி ஒருவன் உடல் கிடக்க கண்டேன். துன்பத்தின் பாரத்தை ஒழித்து இவ்விதம் சாந்தி பெற்றவன் பாக்கியசாலியே என்று அவனை பார்த்து பொறாமைப்பட்டு எனக்குள்ளே சொல்லிக்கொண்டேன். அப்போது எனக்கு அப்படித்தான் தோன்றிற்று. அதை போல நானும் இறந்து விடுவதென்று தீர்மானித்து ஒரு மரத்தின் கிளையிலே ஒரு கயிற்றை கட்டி தூக்கு போட்டுக்கொண்டேன். என் நினைவு போய்விட்டதாயினும் ஆவி பிரியவில்லை. அந்த நிலையிலே கயிறு அருந்து நான் பூமியிலே விழுந்து விட்டேன். நினைவு வந்து நான் பார்த்தபோது யாரோ இளகிய மனமுள்ள ஒருவன் தன் ஆடையால் என்னை விசிறிக் கொண்டிருந்தான். அவனே என்னை பார்த்து, நண்பா, அறிவுள்ளவனாக இருந்தும் நீ ஏன் இப்படி அவஸ்தைக்கு இடம் கொடுக்கிறாய்? நற்கருமங்களால் இன்பமும் கெட்ட கருமங்களால் துன்பமும் ஏற்படுகின்றன. இவைகளே மூல காரணம். உன்னுடைய கஷ்டம் துன்பத்தால் நேர்ந்ததாயினும் நற்கருமாட்களை செய். அவ்விதம் இல்லாமல் தற்கொலை செய்து நரக அவஸ்தைப்பட்டு எப்படித்தான் விரும்பினாயோ என்று பலபடியாக தேற்றினான். நானும் தற்கொலை செய்து கொள்ளும் எண்ணத்தை விட்டு இங்கே வந்தேன். இதிலிருந்து விதி எதிர்த்து நின்றால் பிராணனை கூட விட முடியாது என்பது தெரியவில்லையா? ஆகவே இனி தரித்திரத்தின் கஷ்டத்தை அனுபவிக்க நேரிடாமல் இருக்க வேண்டுமென்று ஏதாவது ஒரு புண்ணிய தீர்த்தத்தை அடைந்து காயக்கிலேகம் செய்து தவம் இயற்றப் போகிறேன். மூத்தவன் இவ்விதம் சொன்னதுமே அவன் தம்பிகளும் பதிலளித்தார்கள். அண்ணா, நல்ல அறிவாளியாக இருந்தும் ஏழை என்பதற்காக தாங்கள் ஏன் மனச்சோர்வு அடைய வேண்டும்? செல்வம் பனிக்காலத்து மேகம் போல சீக்கிரம் கரைந்துவிடும் என்பது உங்களுக்கு தெரியாதா? அதிர்ஷ்டத்தையோ சஞ்சல சுபாவமுள்ள ஸ்திரீயையோ யாரால் தான் கட்டுப்பிடித்து நிறுத்தி வைக்க முடியும்? என்னதான் கஷ்டப்பட்டு காவல் புரிந்தாலும் அது வெளிப்படுவதை தடுக்கவே முடியாது. ஆகவே அறிவுடைய ஒருவன் சிரமப்பட்டு ஏதாவது ஒரு வித்தையோ சக்தியோ அடைய வேண்டும். அதனாலேயே அவன் செல்வாக்கையும் குறைவில்லா செல்வத்தையும் பெற முடியும் என்றான். தம்பிகள் தன்னை பார்த்து இப்படி சொன்னவுடன் மூத்தவன் சுதாரித்து கொண்டான். இவற்றுள் எவ்வித்தையை நாம் கற்றுக்கொள்ளலாம் என்று கேட்டான். அவர்கள் ஒவ்வொருவரும் கலந்து ஆலோசித்தனர். கடைசியாக, நாம் உலகத்திலே திரிந்து பார்த்து ஏதாவது மாயா வித்தையை கற்றுக்கொள்வோம் என்று அவ்விதம் முடிவு செய்தபின் அவர்கள் திரும்பவும் வந்து சேர வேண்டிய இடத்தை நிச்சயித்து குறிப்பிட்டுவிட்டு நால்வரும் கிழக்கு, தெற்கு, வடக்கு ஆகிய திசைகளில் சென்றனர். காலக்கிரமத்தில் அவர்கள் நிச்சயித்த இடத்தில் மறுபடியும் ஒன்று கூடினார்கள். யார் யார் எந்தெந்த விதையை கற்று வந்தார்கள் என்று ஒருவரை ஒருவர் கேட்டுக்கொண்டனர். ஏதாவது ஒரு பிராணியின் சிறு எலும்பு தொண்டு கிடைத்தாலும் அதை கொண்டு மற்ற எலும்புகளை சேர்த்து அந்த பிராணியின் மாமிச பிண்டத்தை என்னால் உற்பத்தி செய்துவிட முடியும். அந்த வித்தையை நான் கற்றிருக்கிறேன் என்றான். இவ்விதம் தன் சகோதரன் கூறிய கேட்டதும் இரண்டாமவன் ஏதாவது ஒரு பிராணியின் எலும்பு துண்டின் மீது ஏற்ற தோல், மயிர், நரம்பு மண்டலம் இவற்றை நான் உற்பத்தி செய்து விடுவேன் என்றான். மூன்றாமவன் மாமிசப்பிண்டம், தோல் முதலியவைகளை உண்டாக்கிவிட்டால் நான் அந்த பிராணியின் மற்ற அவயவங்களையும் இரத்த உறுப்புகளையும் கொடுத்து விடுவேன் என்றான். நாலாம் சகோதரன் எல்லா அவயவங்களும் உடைய ஒரு பிராணியை சிருஷ்டித்து விட்டால் அதற்கு உயிர் ஊட்ட என்னால் முடியும் என்றான். இவ்விதமே அவர்கள் ஒவ்வொருவரும் கூறி முடித்தவுடன் நால்வரும் சேர்ந்து ஒரு காட்டுக்கு சென்றார்கள். அங்கே கிடைக்கும் ஏதாவது ஒரு எலும்பு துண்டை கொண்டு அவரவர் சக்தியை பரிசித்து பார்ப்பதற்காக போனார்கள். அங்கே சிங்கத்தின் எலும்பு துண்டு ஒன்று கிடந்தது. எந்த மிருகத்தின் எலும்பு துண்டு என்றறியாமல் அவர்கள் அதை எடுத்தனர். முதல்வன் அந்த எலும்பை கொண்டு மாமிச பிண்டத்தை உண்டாக்கினான். இரண்டாமவன் அதற்கு தோலை போர்த்தினான். மூன்றாவன் அதன் அவயங்களையும் உண்டாக்கினான். நான்காவன் அதற்கு ஜீவனையும் கொடுத்து விட்டான். உடனே பயங்கரமான சிங்கம் ஒன்று கிளம்பியது.
அடர்த்தியான பிடரி, கோரப்பற்களுடன் எல்லாவற்றையும் விழுங்கக்கூடிய வாய், காலில் வளைந்த கூர்மையான நகங்கள், இவ்விதம் கம்பீரமாகத் தோன்றியது சிங்கம். இக்கதை தொடரும். நன்றி, வணக்கம். தயவுசெய்து ஷேர் செய்யுங்கள், படித்து என்ஜாய் பண்ணுங்கள்.